வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு மார்ச் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. 26வது நாளாக ஈரான் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள். இந்த தாக்குதல் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தி, முக்கியமான பேட்டி நேற்று படித்தேன். உகாண்டாவுடைய முப்படை தளபதி, சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்படிம்பாங்க, ஜெனரல் முகோஜி கைனுர்பகா, அவர் வந்து நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டி அவருடைய அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் பாதி இன்னும் இருக்குது, பாதியை அவர் அளிச்சிருக்காரு. உகாண்டா என்பது ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு கிறிஸ்துவ நாடு. 82% கிறிஸ்துவ மக்கள் வாழ்கிறார்கள். அவர் என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்னா, இந்த போர் போதும், இந்த சண்டை போதும், உலக மக்கள் மிகவும் வேதனைப்படுகிறார்கள், ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்கன்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதே சமயத்தில் எவனாவது ஒருவன் கனவிலாவது அல்லது பேச்சிலாவது இஸ்ரேலை அழிக்க வேண்டும், இஸ்ரேலை தோற்கடிக்க வேண்டும் என்று விரும்புவான் என்றால் நிச்சயமாக உகாண்டா இராணுவத்தை அவன் எதிர்கொள்ள நேரிடும். இஸ்ரேல் இராணுவ வீரர்களுடன் சேர்ந்து உகாண்டா இராணுவ வீரர்கள் களத்தில் நிற்பார்கள். இதை தோற்கடித்து விட்டுதான் இஸ்ரேல் பக்கம் போக வேண்டும் சொல்லி ஒரு அழகான பேட்டியை நேற்று பதிவு பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய மாரல் சப்போர்ட் அப்படிம்பாங்க, ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு ஒத்துழைப்பு அப்படின்னு பார்க்கப்படுது. குறிப்பாக ஈரான் போன்ற மதவெறி நாடுகளுக்கு இப்படி இஸ்ரேலுக்கு தொடர்ந்து கிடைக்கும் ஆதரவுகள் ஒரு மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்தியிருக்கு. அவர் மேலும் பதிவு பண்ணியிருக்காரு, 72 மணி நேரம் எங்களுக்கு நேரம் கொடுங்க, ஈரான் தலைநகர் டெஹ்ரானை முற்றாக கைப்பற்றி அமெரிக்கா இஸ்ரேல் வசம் ஒப்படைத்து காட்டுகிறோம். ஒரே ஒரு குண்டுகளை கூட, அதாவது பாம், ஒரே ஒரு குண்டுகளை கூட உபயோகப்படுத்தாமல் எங்கள் தரை வழி இராணுவ வீரர்கள் மூலமாக நாங்கள் டெஹ்ரானை கைப்பற்றி காட்டுவோம். 72 மணி நேரம் கொடுத்தா போதும். அந்த மக்கள் வந்து நமக்கு ஆதரவாக செயல்படும் போது நாம வீணாக வான்வழி தாக்குதல் நடத்த வேண்டும், தரை வழியாக நாங்கள் சென்று கைப்பற்றி காட்டுவோம் சொல்லி அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் கூடவே அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, கருப்பு மனிதர்கள் சொல்வது உலகத்தில் எடுபடுவதில்லை. நான் சொல்வது மிக சரியான கருத்து தான் பதிவு பண்ணுறேன் அவர் சொன்னது. ஆனால் கருப்பு மனிதர்கள் சொல்வது எடுபடாது அப்படின்னு முடிச்சிருக்காரு. நிச்சயமாக இந்த பேட்டி மிக சரியான சமயத்தில் அவர் பேசியது என்று தோன்றுகிறது. அவங்க நினைச்சாங்கன்னா சிறப்பு இராணுவ வீரர்களை இங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக அனுப்ப முடியும். ஈரான் போன்ற மதவெறி கும்பல்களுக்கெல்லாம் உகாண்டா இராணுவ வீரர்கள் தான் மிக சரியாக பொருத்தமாக இருப்பார்கள். ஓகே, இந்த போர் நிலவரம் வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதாவது நாளைக்கு பாகிஸ்தானில் அதிகபட்சமாக பேச்சுவார்த்தை, முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்கும் என்று தோன்றுகிறது. அமெரிக்கா, பாகிஸ்தான், ஈரான், இந்த 3 நாட்டை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்குவாங்கன்னு தெரியுது. இந்த பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு கத்தார், துருக்கி, ஓமன் போன்ற நாடுகள் மிக போட்டி போடுறாங்க, அவங்க மண்ணில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி. ஆனால் அதிகபட்சமாக பாகிஸ்தானுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குன்னு தோணுது. ஏன்னா அந்த பாகிஸ்தான் முப்படை தளபதி ஆசிஃப் முனிரிடம் ட்ரம்ப் அந்த ஆசிஃப் முனிரை அழைத்து அவன்கிட்ட வந்து பேசியிருக்காரு, இந்த பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக முடிக்க சொல்லி. அதே போல் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அவன் வந்து ட்ரம்ப்பை கூப்பிட்டு இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் நல்லபடியாக முடிச்சு தரோன்னு சொல்லி மிகப்பெரிய ஆர்வத்தோடு பாகிஸ்தான் காத்திருக்கு. அநேகமாக பாகிஸ்தானில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும். வருகின்ற வாரம், அதாவது வருகின்ற வாரத்தில் புதன் அல்லது வியாழக்கிழமைக்குள்ள சண்டை நிறுத்தத்தை ட்ரம்ப் அறிவிப்பார் என்று தோன்றுது. வருகின்ற வாரம் மிடிலே அறிவிச்சிருவார். 70% இந்த சண்டை நிறுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 30% இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து சண்டை திரும்ப தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உலகம் முழுவதும் இந்த சண்டை நிறுத்தத்தை வர வேண்டும் என்று விரும்புகிறாங்க, ஆனால் இந்தியாவில் அல்ல. ஏன்னா இந்தியா வந்து இந்த சண்டையினால பெரிய அளவில் பாதிக்கப்படலை. இந்த எரிபொருள் பற்றாக்குறையோட இன்றைக்கு வரைக்கும் மிக திருப்தியாக எரிபொருள், எரிவாயு கிடைக்குது.
ஆங்காங்கே வதந்திகள் மட்டுமே பரப்பப்படுகிறது. நிஜ வாழ்க்கையில் எரிபொருள் எந்த வித பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. ஆனால் உலக நாடுகளில் அப்படி இல்லை. பிலிப்பைன்ஸில் நேற்று தேசிய அவசர நிலை பிரகடனம் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானில் ரேஷன் அறிவிச்சிருக்கிறாங்க. ஐரோப்பிய நாடுகளில் எரிபொருள் பற்றாக்குறை, விலை ஏற்றம், இப்படி உலகம் முழுவதும் எதிரொலிக்கும் போது இந்தியாவில் தான் இந்திய மக்கள் இந்த பிரச்சனையை சந்திக்கலை. அதனால நம்ம பேச்சுவார்த்தை தேவை, இந்த சண்டை நிறுத்தம் வர வேண்டும் என்று நமக்கு தோன்ற. ஏன்னா நம்ம பாதிக்கப்படல. 15 அம்ச கோரிக்கை என்னென்னமோ சொல்றாங்க, அத்தனையும் தெரிந்து கொள்ள வேண்டியது இல்லை. முக்கியமான நிபந்தனைகள்னா அமெரிக்கா தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை, இது இஸ்ரேலை கொஞ்சமும் கட்டுப்படுத்தாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு வந்தாலுமே அமெரிக்கா யுரான் இடையே ஆனது. அமெரிக்கா சொல்றது முக்கியமானது, ஈரான் கைவசம் உள்ள 418 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கண்டிப்பா அமெரிக்கா கையில் கொடுக்கணும். ஏவுகணைகளை உற்பத்தி செய்வது, ஏவுகணைகளை மேம்படுத்துவதை ஒரு அளவோடு வச்சுக்கணும். அதாவது மிக அதிக தூரம் செல்லுகின்ற ஏவுகணைகளை மிக அதிகம் தயாரிப்பதை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக இந்த ஈரானுடைய குட்டிச்சாத்தான்கள், இந்த ஹவுதி பைத்தியங்கள், இசபுல்லா பயங்கரவாதிகள், காசாவில் செயல்படும் இஸ்லாமிக் ஜிஹாத் பயங்கரவாதிகளுக்கு எந்த வித உதவியும், நிதி அல்லது ஆயுத உதவியை ஈரான் செய்யக்கூடாது. ஈரான் மக்கள் பயன்பாட்டிற்கான தேவையான அணு மின்சாரத்தை நிச்சயம் தயாரிக்கலாம். ஆனால் அமெரிக்காவுடைய மேற்பார்வையில் அமெரிக்க அதிகாரிகள் அதை மேற்பார்வையிடுவாங்க. இதெல்லாம் அமெரிக்கா சொல்கின்ற முக்கியமான கோரிக்கைகள். ஈரான் அதாவது ஒரு சரண்டர் நிலையில் தான் இருக்காங்க. இந்த நிபந்தனைகள் எல்லாம் நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தோணுது. ஆனால் ஈரான் தரப்பில் சில கோரிக்கைகள் அவங்க வைக்கிறாங்க. இனி எந்த தலைவர்களையும் கொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை நாளைக்கு உட்காந்துட்டாங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை உட்கார்ந்ததுக்கு பிறகு எங்கள் தலைவர்களை கொல்லக்கூடாது. அதுக்கு அமெரிக்கா ஒத்துருக்கு. இப்பவே இந்த ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி மற்றும் இப்போ புதிதாக தலைவராக வந்திருக்கிற ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பெக்லார் காலிபாப், இந்த 2 நபரை கொல்ல வேண்டாம் என்று சொல்லி இஸ்ரேலுக்கு கட்டளை கொடுத்துருக்காங்க அமெரிக்கன்னு சொல்றாங்க. அதே போல வான்வழி தாக்குதல் இனிமேல் நடக்கக்கூடாது ஈரான் சொல்ற கோரிக்கை. அப்புறம் நஷ்ட ஈடு நிச்சயமாக தரணும். இந்த போரில் ஈரான் எவ்வளோ நஷ்டப்பட்டாங்களோ அந்த நஷ்ட ஈட்டை அமெரிக்கா தர வேண்டும். அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகளை முற்றிலுமாக விலக்க வேண்டும். இதெல்லாம் ஈரான் தரப்பில் சொல்றது. இதெல்லாம் நடந்த பிறகு அமெரிக்காவும் ஈரானும் ஒன்றிணைந்து வளர்ச்சி பாதையில் செல்வோம் அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. போரில் ஈரான் மிகப்பெரிய அழிவை சந்தித்து விட்டது. ரொம்ப சரண்டர் ஆகிற மனநிலையில் விட்டா போதுங்கிற மனநிலையில் இருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாக இந்த இஸ்லாமிய அரபிய பயங்கரவாத பதர்களோட அடிவருடிகள் ஃபயர் விடுறதுனால நமக்கு மாற்றி தெரியுது. இது எந்த அளவுக்கு சொல்லலாம் அப்படின்னா, ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், ஃபாரின் மினிஸ்டர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டி என்ற வீடியோ இருக்கு, முடிஞ்சா இணைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 418 கிலோ யுரேனியத்தை உடனடியாக அமெரிக்காவிடம் ஒப்படைக்க ஈரான் தயாராக இருக்காங்க. 0 என்ரிச்மெண்ட், அதாவது 0 அளவு கூட செறிவூட்டுவதற்கு, அந்த செறிவூட்டுவதற்கு செல்லாமல் நாங்கள் இருந்து கொள்கிறோம் என்று அவங்க சொல்றாங்க, ஈரான் சொல்றாங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. What has Iran agreed to you that they have never done before? Can you give us any sense? The single most important achievement, I believe, is the agreement that Iran will never ever have a nuclear material that will create a bomb. This is, I think, a big achievement. This is something that is not in the old deal that was negotiated during President Obama's time. This is something completely new. It really makes the enrichment argument less relevant, because now we are talking about zero stockpiling. He also said
இது ஈரானுடைய வாழ்க்கையிலேயே இந்த வார்த்தையை ஈரான் ஏற்றுக்கொள்வது முதன் முறையாக நான் பார்க்கிறேன்னு சொல்லி ஓமன் ஃபாரின் மினிஸ்டர் பதிவு பண்றார். ஆனால் வெளியே வந்து குறைக்கின்ற நாய்களைப் போல, குறிப்பாக ஈரானில் வந்து ஒரு அந்த இராணுவ செய்தி தொடர்பான ஒருத்தர் இருப்பான், நிச்சயமாக அவனை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நிறைவேறக்குள்ள அவனை கொள்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அவன்லாம் தேவையில்லாமல் குறைப்பான். ஆனால் அதற்குள்ளே இருக்கிற பெரிய தலைவர்கள் ட்ரம்பிடம் சரண்டர் மன்னிப்பு நிலையில் தான் இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு பொய் வந்து நின்றுட்டே இருக்காது. சென்ற வாரம் வந்து உலகம் முழுவதும் பரபரப்பான செய்தி எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு கொல்லப்பட்டார் என்றுதான். இது அரபியர்கள் இஸ்லாமியர்கள் சொன்னால் கூட பரவாயில்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து யூடியூபர்கள் செய்தி நிறுவனங்கள் சொன்னாங்க. அதற்கு ஆதாரமாக பென்யமின் நெத்தன்யாகு உயிரற்ற சடலத்தை போல ஒரு போட்டோவை காமிச்சாங்க, பயந்து ஓடுவது போல போட்டோ காமிச்சாங்க, என்னென்னமோ காமிச்சு மரணம் அடைந்து விட்டார்னு சொல்லி முழுக்க பேச்சு. நீங்களும் அதை நம்பிட்டு இருந்தீங்க, உண்மை அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் நெத்தன்யாகு பேட்டி கொடுக்குறான்னு சொல்லி அவரோட வீடியோ காமிச்ச பிறகுமே இல்லை அது ஏஐ அப்படின்னு சொல்லி அப்படி பொருளை கிளப்பினாங்க. இப்போ அதை பற்றி எந்த வித பேச்சும் அவர்கள் தரப்பில் இல்லை. ஏன்னா ரொம்ப நாளைக்கு பொய் சொல்ல முடியாது. தொடர்ச்சியாக நெத்தன்யாகு பேசிக்கொண்டே இருக்கார். வந்து இப்போ அதை பற்றி பேசாமல் வாயடைத்து போல இவனுக்கு எல்லாமே இருக்காங்க. இதுதான் இப்போவுமே அந்த பேச்சை முடிச்சுக்கிட்டு ஈரான் வெற்றி பெற்று விட்டு கூக்குரலிட்டு இருக்காங்க. உண்மையில் என்னன்னா மிகப்பெரிய மன்னிப்பு கேட்கும் சரண்டர் நிலையில் தான் ஈரான் இருக்கு. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தால், அது 30% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன், தோல்வி அடைந்தால் உடனடியாக மிகப்பெரிய தாக்குதல் ஈரான் மீது தொடர்ச்சியாக நடத்தப்படும். அதிகபட்சமாக ஈரானுடைய கார் தீவை, அவருடைய 90% எரிபொருள் ஏற்றுமதி, எரிவாயு ஏற்றுமதி அங்கிருந்து தான் நடக்குது. அந்த கார் தீவை நிச்சயமாக அமெரிக்கா கைப்பற்றி விடுவார்கள். அமெரிக்காவுடைய துருப்புகள் வந்து ஈரானை சுற்றி அந்த அரேபிய நாடுகளில் நிரந்தரமாக 50,000 பேர் எப்போவுமே இருக்காங்க, 50,000 பேர் இருக்காங்க. அதுபோக சமீபத்தில் வந்து 4,500 கப்பற்படை வீரர்கள் அனுப்பியிருக்காங்க. நேற்று வந்து 3082வது பாரா ட்ரூப்பர்ஸ் அப்படிம்பாங்க, அவங்களும் அங்கே போக சொல்லியிருக்காங்க. இந்த பாரா ட்ரூப்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு புதிதான இடம், தரைவழியாக உள்ளே போக முடியல. அப்படிங்கும்போது அவர்கள் விமானத்தின் மூலமாக, ஹெலிகாப்டர் மூலமாக, பாராசூட் மூலமாக உள்ளே இறக்கி விடப்படுவார்கள். சிறப்பு பயிற்சி பெற்றவங்க. அந்த தீவை கைப்பற்றுவதற்கு தான் இந்த பாரா ட்ரூப்பர்ஸ் 3000 பேர் அங்கே போயிட்டு இருக்காங்க. அவர்கள் போவது ஆரம்பிச்சாச்சு, போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு, பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த கார்க் ஐலாண்டை கைப்பற்றும் ஒரு முடிவு ட்ரம்ப் இருக்கு. ஈரானுமே அதற்கேற்றாற் போல இந்த கார்க் ஐலாண்டை நோக்கி அவருடைய இராணுவத்தை விரைவாக அனுப்பிட்டு இருக்காங்க. ஏர் டிஃபென்ஸ், வான் பாதுகாப்பு சாதனம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அங்கே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. தயாராக சண்டையிடுவதற்கு தயாராக அவர்களும் இருக்காங்க. ஈரானுடைய நேஷனல் செக்யூரிட்டி அனாலிசிஸ்ட், அதாவது அவர்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பு ஆராய்ச்சி ஆளன் மொர்தசா சிமைரி, அந்த நபர் வந்து அவங்க அங்கீகரிக்கப்பட்ட டெலிவிஷனுக்கு நேற்று பேட்டி கொடுத்தான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கார்க் ஐலாண்டை ஒருவேளை அமெரிக்கா கைப்பற்றினால் பஹ்ரைன் மற்றும் யுஏஇ, யுனைடெட் அரபு எமிரேட், அதனுடைய பகுதிகளை நாங்கள் நிச்சயமாக கைப்பற்றுவோம். ஈரானுடைய வரைபடமே மாறி போயிடும். பஹ்ரைனுடைய கணிசமான, யுஏஇடைய கணிசமான பகுதிகள் எங்கள் வரைபடத்தில் இணையும் அப்படிங்கிற அவன் மிரட்டல் எடுத்திருக்கான். சண்டை நிறுத்தம் அதிகமாக வந்துடும். ஏன்னா எரிபொருள் பிரச்சனை உலகம் பூரா போகுது. ஒருவேளை சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தை ஒத்து வரல அப்படின்னா இந்த கார்க் ஐலாண்டை அடுத்த கட்டமாக கைப்பற்றுவாங்க. இஸ்ரேல் இராணுவத்துக்கு இது வந்து ஒரு சில நாட்கள் தான் கைவசம் இருக்கு, அடிக்கிறதுக்கு கடுமையான தாக்குதலை கொடுக்குறாங்க. நேற்று காசால மிகப்பெரிய அளவு குண்டுமலை இஸ்ரேல் பொழிஞ்சாங்க.
லெபனானில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. லெபனானை கைப்பற்றுவதற்கு, அதாவது சவுத் லெபனான் அந்த பகுதியை கைப்பற்ற தரைவழி துருப்புகள் போயிட்டு இருக்கிறாங்க. அதுபோக ஈரான் மீதும் கடுமையான தாக்குதல் நடத்துறாங்க. மும்முனையிலையும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதுல ஈரான்ல இஸ்பஹான் பகுதியில் உள்ள அணு கட்டுமானங்கள் மற்றும் இராணுவ கட்டுமானங்களை கடுமையாக புதன்கிழமை இரவு தாக்கியிருக்காங்க. புதன்கிழமை இரவு ஈரானிலிருந்தும் ஏவுகணை இஸ்ரேலுக்குள்ள வந்துச்சு. இசபுல்லாவுடைய ராக்கெட்டுகள் லெபனானிலிருந்து இஸ்ரேலுக்குள்ள வந்துச்சு. எந்தவித மரண எண்ணிக்கையும் பதிவாகலை. புதன்கிழமை இரவு அதிகாலை வரைக்கும். அதுக்கு முன்னாலுமே இஸ்ரேல் தரப்புல எந்தவித மரண எண்ணிக்கையும் ஈரான் ஏவுகணையால் பதிவாகல. ஒரே ஒரு பெண் இந்த இசபுல்லா ராக்கெட்டால் கொல்லப்பட்டாங்க. இப்போ ஈரான் மிக பெரிதாக வலுவிழந்து அந்த தாக்கும் திறமை குறைவது உங்களுக்கே தெரியும். ஆனால் இஸ்ரேல் அதிகப்படுத்துறாங்க. லெபனானை பிடிக்க போறாங்க. காசால கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இன்னும் ஒரு 4-5 நாள் தான் டைம் இருக்கு அவங்களுக்கு. அதனால வருகின்ற நாட்களில் எவ்வளவு ஈரானை அழிக்க முடியுமோ அந்த தளபதிகளை, அந்த இராணுவ கட்டுமானங்களை அழிக்க இஸ்ரேல் முற்படுவாங்க. இஸ்ரேல் தரப்புல சேத விவரங்கள் அந்த மக்கள் கிளைம் பண்ணது, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்கள் வீடு பாதிக்கப்பட்டிருக்குன்னு இஸ்ரேல் அரசாங்கத்திட்ட கேட்டது 12,845 கிளைம் பதிவாயிருக்கு. இந்த 26 நாள் சண்டையில் இந்த ரோரிங் லைன், கர்ஜிக்கும் சிங்கம், இந்த ஆப்ரேஷனில் 12,845 கிளைம் நஷ்ட ஈடு இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு வந்திருக்கு. இது காரணம் ஈரான் ஏவுகணை, இசபுல்லா ராக்கெட் மற்றும் ஈரான் ட்ரோன், ஈரான் கொத்துகுண்டுகளுடைய தாக்குதல். இதில் அதிகபட்சமாக டெல்லவில், இஸ்ரேல் தலைநகர் டெல்லவில் மட்டுமே 6,543 கிளைம் நஷ்டீடு கேட்டிருக்காங்க. ஈரான் அதிகபட்சமாக இஸ்ரேல் தலைநகரை குறி வச்சிருக்கிறது. இதில் நமக்கு புரிய வரும். இதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான சம்பவம் என்னன்னா, இதுக்கு முன்னால் 12 நாள் போர் ஈரான் கூட நடந்துச்சு. ரைசிங் லயன்கிற பேரில் இஸ்ரேல் அடித்தாங்க. எழுச்சி வரும் சிங்கம் சொல்லி. அந்த 12 நாள் போரில் 53,409 கிளைம் நஷ்ட ஈடு இஸ்ரேல் மக்கள் கேட்டிருந்தாங்க. 12 நாள் போர் தான். அன்றைய போரில் ஈரான் கொத்து குண்டுகளை உபயோகப்படுத்தலை, ஏவுகணை பலாஸ்டிக் மிசைல் ட்ரோனை உபயோகப்படுத்தினாங்க. 53,409 நஷ்ட ஈடு பதிவாச்சு. ஆனால் 26 நாள் போர் நடந்திருக்கு, கொத்து குண்டுகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி இருந்துமே 12,845 நஷ்ட ஈடுகள் தான் பதிவாயிருக்கு. இது என்ன காட்டுதுன்னா, முதன்முறை 12 நாள் போர்லேயே மிக கடுமையாக கிட்டத்தட்ட 60% ஈரான் தாக்கப்பட்டு அதனுடைய இராணுவ திறமை 60% அழிக்கப்பட்டது உங்களுக்கு புரிய வரும். இந்த சண்டையில் மீதம் இருப்பவைகளை மிக கடுமையாக அழிச்சிருக்காங்க. ஈரான் இராணுவ தரப்புல மிகப்பெரிய அளவு எந்தவித எதிர்ப்பையும் காட்ட முடியாம ஒரு வலுவிழந்த நிலையில் இருக்கிறது இந்த புள்ளி விவரம் உங்களுக்கு காட்டும். எப்படி நெத்தன்யாகு கொல்லப்பட்டார் என்ற பொய் செய்தி அது பொய் என்று ஊர்ஜிதமாச்சோ, அதே போல இந்த ஈரான் காலில் விழுந்து மன்றாடியது, சரண்டர் நிலைக்கு வந்ததெல்லாம் வருகின்ற தினங்களில் இந்த உண்மை உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும். இந்த 26வது நாள் போர் இஸ்ரேல் மிக கடுமையாக ஈரான், லெபனான், காசாவை தாக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரான் தரப்பிலிருந்து நடந்த தாக்குதலில் 26வது நாள் எந்தவித உயிர் சேதம், காயம் எதுவுமே இஸ்ரேல் தரப்பில் இல்லை. வருகின்ற நாட்களில் மிக கடுமையான தாக்குதல் இஸ்ரேல் கையில் எடுப்பாங்க. ஏன்னா ஒரு 4-5 நாள் நேரம் இருக்கு, அதுக்குள்ள எவ்வளோ அடிக்க முடியுமா, குறிப்பாக இன்று இரவு, நாளை சனி, இதில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி முடிப்பாங்க. அதிகபட்சமாக பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டு சண்டை நிறுத்தத்தை வருகின்ற புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை ட்ரம்ப் அறிவிப்பார். நன்றிகள்.